தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி பெரிய நன்றி அவங்க எல்லாத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெற்றி இத்தனை வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெற்றிருக்குன்னா அது காரணம் நீங்க மட்டும்தான். நீங்க தான் ஒவ்வொருத்தருடைய உழைப்பு தான் இந்த வெற்றிக்கு காரணம். நான் உண்மையே அந்த பிரச்சாரம் பார்க்கிறப்ப ஒவ்வொரு ஒன்றியம் பேரூர் நகரம் போறப்பெல்லாம் பார்ப்பேன் நானு. நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்களே நிக்கிற மாதிரி அந்த ஓடி வண்டிக்கு முன்னாடி ஓடி ஒரு நோட்டீஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்க கேம்பெயின் பண்றதா இருக்கட்டும், அம்மா அக்கா விசிலுக்கு போட்டிருக்கோமா, அக்கா அம்மா விசிலுக்கு போட்டிருங்க அப்படின்னு நீங்க எல்லாம் ஒரு மாதிரி நீங்க கேட்டீங்க, ஒவ்வொருத்தரும் கேட்டீங்க. நல்லா நினைச்சு பாக்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிர்வாகிகள் வேற எந்த கட்சிக்கும் கிடைக்காது. ஒரு தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு தொண்டர்கள் இருக்கும் ஒரே கட்சி. நம்ம எல்லாரும் திருச்செங்கோடு இப்பதான் வேலை முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க யாருமே. இப்பதான் வேலை ஆரம்பிச்சிருக்கணும். இப்பதான் வேலை நமக்கு ஆரம்பிச்சிருக்கு. நான் சென்னையில இருந்து அந்த வரதுக்கு முன்னாடி இவங்க நகர ஒன்றிய செயலாளர் போன் பண்ணி என்ன தெரியுமா சொன்னேன், தயவுசெய்து பெட்ஸ் அடிக்காதீங்க, மற்ற கட்சிக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு, ஒரே ஒரு பெட்ஸ் மட்டும் அடிங்க, வேற அடிக்கவே வேணாம்னு தான் நான் சொன்னேன். அந்த ஆகிற செலவுல நம்ம ஏதாச்சும் நிறைய கிராமத்துல லைட்டு நம்ம பிரச்சாரத்துக்கு போறப்ப டியூப் லைட் வசதி இல்லை அப்படின்னு அப்படிதான் அந்த செலவுல அந்த பண்ணலாம் நான் சொல்லியிருந்தேன். ஆனா வந்து பார்த்தா தொகுதிக்குள்ள நம்ம பெட்ஸ் இருக்கு. இதோட இருக்கட்டும். இனிமேல் நானே சொல்லிடுறேன், பர்மிஷன் கொடுக்காதீங்க சொல்லிடுறேன். அடுத்த நாளே அடிச்சிட்டீங்களா? ஓகே, நம்ம அசிங்கப்படுத்தணும்லாம் வந்து ஒரு பதில சொல்லுவீங்க. திரும்ப சொல்றேன், மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. தயவு செய்து இங்க பாருங்க, நம்ம ஒரு சாதாரண பொதுமக்களோட அரசியல் அறிவை வந்து குறைச்சி மதிப்பிடவே மதிப்பிடாங்க. சரியா? அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. முன்ன எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கணும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. 2000 ரூபாய் ஒருத்தர் கொடுத்தாரு, 1000 ரூபாய் ஒருத்தர் கொடுத்தாரு, அதை விட்டுட்டு நம்ம ஓட்டு போட்டுருக்காங்க. அவங்களாம் முட்டாள் கிடையாது. தயவு செய்து பொதுமக்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க. நீங்க பிளக்ஸ் அடிக்கிறீங்கன்னா, ஆடம்பரம் பண்றீங்கன்னா அந்த மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. புரியுதா? தயவு செய்து மனசுல வச்சுக்கணும். நான் சொல்றேன், என்னால கான்பிடண்டா சொல்ல முடியும். நான் எப்ப ஸ்கூல் படிக்கிறப்ப எப்படி இருந்தனோ அப்பதான் காலேஜ் படிக்கிறப்பவும் இருந்தேன், அப்பதான் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருந்தப்போ இருந்தேன், அப்படிதான் ஐஆர்எஸ்ஆ இருக்கிறப்பவும் இருந்தேன், அப்படிதான் இப்பவும் இருக்கேன். நான் இப்படிதான் எப்பவும் இருப்பேன். அதே மாதிரி நான் கடவுள்கிட்ட இருக்கிற பேரு என்னன்னா, என்னோட ஐடென்டிட்டி, என்னோட நான் யாருங்கிற ஐடென்டிட்டியை எப்பவும் நான் லூஸ் பண்ணக்கூடாது. நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் இருக்குங்கிறது தான் என்னோட பிரேயரா இருக்கு. அதே மாதிரி உங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்களோ, முன்ன எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி இருந்தாதான் மக்கள் உங்களை மதிப்பாங்க. புரியுதுல? தயவு செய்து யாரும் பதவி இருக்குங்கிற கலைக்கு ஏற்றிக்காதீங்க. சரியா? இந்த பதவி வந்து நமக்கு ஒரு கருவி தான், மக்கள் செய்யறதுக்கு ஒரு கருவி தான். சரிங்களா? ரைட். சாப்பிட்டீங்களா? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேரூர்லயும், நகரத்திலயும், ஒன்றியத்திலயும், கிராமத்திலயும், கிளையிலையும் எந்த அளவுக்கு நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க நான் பார்த்து நானு யோசிச்சு பாருங்க. 2.5 வருஷம் தான் ஆச்சு நம்ம கட்சி ஆரம்பிச்சு. ஒரு குழந்தை நம்ம அரசியல்ல ஜாம்பவான் இருந்த கட்சியெல்லாம் தூக்கி எறிஞ்சு தூக்கி அடிச்சுட்டு நம்ம நிர்வாகி நீங்க தொண்டர்கள் நீங்க தான். ரொம்ப பெருமையா சொல்றேன். இந்த வெற்றி ஏன் வெற்றி, என்ன உங்க வெற்றி, இது நம்ம வெற்றி, உங்க வீட்டு பிள்ளையார். நான் திரும்ப சொல்றேன், நான் எப்பயும் உங்க வீட்டுல ஒருத்தனா, நான் உங்க வீட்டுல ஒரு அண்ணனா, தம்பியா, மாமனா இருப்பேன். ஸ்கூல்ல என் கூட எல்கேஜில இருந்து படிச்ச பசங்க தான், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து அரசியலுக்கு இந்த தேர்தல் அப்ப லீவ் போட்டு வந்து எனக்காக செஞ்சாங்க. அதனால மனசை மறக்க ஆள் நான் கிடையாது, தலைவரும் கிடையாது. சரிங்களா? ஜெயிச்சது இது ஆரம்பம் தான். அடுத்து 25 வருஷத்துக்கு நம்ம
நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும், திரும்பவும் சட்டமன்ற தேர்தல் நடக்க போது. வெற்றியில ஆணவம் இருக்கக்கூடாது, பணிவு இருக்கணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. வெற்றியில பணிவு இருக்கணும், பணிவா இருக்கணும், தன்மையா இருக்கணும். அதனால சில நிகழ்வுகள் நடந்தது, அந்த மாதிரிலாம் நான் சொல்ல விரும்பல. நீங்க பாத்தீங்கன்னா பொறுப்பு, இது வந்து எம்எல்ஏ மினிஸ்டர் தலைவர் சொல்லுவார், இது பதவி இல்ல, இது பொறுப்பு. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்களும் நாளைக்கு உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சு நீங்களும் ஒரு நிர்வாகியா ஒரு வர போறீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, இது ஒரு பொறுப்பு தான். மக்கள் நம்ம ஜனநாயகத்துல யார் முதலாளி? நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்மளாம் பப்ளிக் சர்வன்ட் சொல்லுவோம், மக்கள் தான் எஜமானர்கள். இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நம்ம தலைவர் பதவியேற்பு விழாவில் சொன்னார்ல, ஆளுங்கட்சி ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாமா அப்படின்னு யாராச்சும் யாருமே நினைக்க வேண்டாம். கண்டிப்பா நம்ம நிர்வாக திருச்செங்கோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னோட சகோதர சகோதரிகளுக்கு அந்த எண்ணம் இருக்காது எனக்கு நிச்சயமா தெரியல. திமுக அதிமுக அரசியலே தெரியல. மக்களுக்கு நல்லது பண்ணா தானா ஓட்டு போட்டிருப்பாங்க, கரெக்டா? அதை தெரியாம கொள்ளையடிச்சு மக்களை தேர்தல் நேரத்தில் பணம் கொடுத்தா ஏமாந்துருவாங்க, பணத்தெல்லாம் மனதில் ஓட்டு போடுறாங்க நம்பியிருக்காங்க. பாத்தீங்களா? அதுதான் அவங்க பெரிய முட்டாள்தனம். அது மாதிரி நாம அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. மக்களுக்காக இருக்கணும். மக்கள் தான் நம்ம முதலாளிங்க. மக்கள் தான் நமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க, நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. இந்த எதிர்கட்சிகள் நினைச்சு பார்க்காத வெற்றி இது. பெரிய இமாலய வெற்றி, சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய வெற்றி இது. பாருங்க, 70 வருஷம் பாரம்பரியம் ஒரு கட்சி, இன்னொரு கட்சி, அதோட சீனியரான கட்சி, இவங்கெல்லாம் இருந்து இவங்கெல்லாம் எவ்வளவு பணம் கொடுத்தாங்க யோசிச்சு பாருங்க. 2000 ரூபாய், 1000 ரூபாய், இதெல்லாம் தாண்டி நம்ம மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்கன்னா இது எதை காட்டுது? மக்கள் நம்ம மீது பெரிய எதிர்பார்ப்புல இருக்காங்க. தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கலாம். மக்கள் தலைவர் தான் சொல்லியிருக்காரு, நம்ம கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, நம்ம அதை செஞ்சு கொடுக்கணும். சரிங்களா? இந்த பொறுப்புணர்வை நீங்க உணர்ந்துட்டு நம்ம எல்லாம் இப்ப ஒரு முன்ன வந்து பதவி இல்லாம போய் செஞ்சீங்க. நம்ம டிவிக்கே தான் பதவி தேர்தலுக்கு முன்னாடி 20 வருஷமா நம்ம மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நீங்க தைரியமா கர்வத்தோட சந்தோஷத்தோட நம்ம செய்யலாம், பெருமையா செய்யலாம். உண்மையிலே சந்தோஷம் இருக்கு தெரியுமா? உண்மையிலே சந்தோஷம் இருக்கு. எதையும் எதிர்பார்க்காம செய்யறதுதான் சந்தோஷம். கரெக்டா நான் சொல்றது? இது நம்ம கொடுக்கறப்ப அவங்க திருப்பி கொடுப்பாங்கன்னு நினைச்சா சந்தோஷமே கிடையாது. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு பிஹெச்ல நான் வேலை செய்யறதா திரும்ப அவங்க நான் ஃபீஸ் வாங்க மாட்டேன். திரும்ப எதுவும் செய்ய அவங்க எதுவும் திருப்பி நமக்கு செய்வாங்கிற இல்லாம மனப்பூர்வமா செய்யற பாருங்க, அதுதான் உண்மையாலுமே சந்தோஷத்தை கொடுக்கும். உண்மையாலுமே நமக்கு புண்ணியம் கொடுக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கு புண்ணியம் கொடுக்கும். அது மாதிரி எதையும் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இந்த அரசாங்க பதவிக்கு இருக்கு. கரெக்டா? நாளைக்கு நீங்களும் வர போறீங்க. அதனால தெளிவா புரிஞ்சுக்குங்க. மக்களுக்கான என்ன குறை இருக்கோ நீங்க தேடி செய்யுங்க. மக்கள் உங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. சரியா? உழைக்கிறவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். அப்புறம் கட்சியில புதுசா நிறைய பேர் வருவாங்க. இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு திமுக வராங்க, அதிமுக. ஆனா ஒண்ணு ரொம்ப ஆடித்தரமா நான் சொல்லிக்கிறேன், நீங்க ஆரம்பத்தில் இருக்கிறவங்க தான் எதையும் எதிர்பார்க்காம நீங்க சைக்கிள் ஓட்டி போஸ்ட் ஓட்டி எவ்வளவு பண்ணிருக்கீங்க. நமக்கு தலைவர் சொல்ற மாதிரி, பொதுச் செயலர் சொல்ற மாதிரி உங்களுக்கு தான் நீங்க தான் ஃபர்ஸ்ட். சரியா? நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். அதே சமயம் இன்னொரு விஷயம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கீங்க. இப்பெல்லாம் நம்ம கட்சி மட்டும் இல்ல, நம்ம ஒரு அரசாங்கம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு அரசாங்கம், ஒரு நிறுவனம் எப்படி வேலை செய்யணும்னா அதுக்கான ஹைரார்கி, அதுக்கான அந்த சிஸ்டமா நீங்க ஃபாலோ பண்ணணும். நம்ம ஒரு நகர செயலர் இருக்காங்க, ஒன்றிய செயலர் இருக்காங்கன்னா அந்த பதவி தலைவர்களால் அவங்க தலைமையிலிருந்து போடப்பட்ட பதவி. சரியா? அவங்க மூலமா நீங்க பண்ணுங்க. இந்த நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரு செயலாளர் அவங்க படத்தை எல்லாம் விட்டுட்டு போஸ்ட் போடுறது, பிளெக்ஸ் அடிக்கிறது கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு எவ்வளவு பெரிய பிளெக்ஸ் அடிச்சாலும் சரி, போஸ்ட் அடிச்சாலும் சரி, நீங்க உங்க ஒன்றிய செயலர், நகர செயலர் விட்டுட்டீங்கன்னா அது கண்டிப்பா எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. கோடி கோடியா செஞ்சு நீங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தாலும் சரி, டிவில விளம்பரம் பண்ணாலும் சரி, உங்களோட
ஹைரார்கி நீங்க ஃபாலோ பண்ணுங்க தயவு செய்து. நாளைக்கு நீங்களும் அந்த இடத்துக்கு வரலாம். இப்ப இருக்கிற ஒன்றிய செயலர் யாரோ, நகர செயலர் யாரோ, பேரவை செயலர் யாரோ, அவங்களுக்கான உரிய மரியாதை நீங்க எல்லாம் கொடுத்துதான் ஆகணும். அதே மாதிரி நகர பேரு ஒன்றிய செயலர் நீங்களும் உங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், நீங்களும் உங்க நிர்வாகிகளை அரவணைச்சுதான் போகணும். நம்ம வந்து ஆளுங்கட்சி ஒன்றிய செயலாளர் அந்த மாதிரி பண்றதெல்லாம் தயவு செய்து நம்மளாம் பண்ணாதீங்க. இங்க பாரு, இன்னொரு விஷயத்தை நான் ஓப்பனா சொல்றேன். தேர்தல்ல எல்லாருமே 99% மக்கள் உண்மையா உணர்வுபூர்வமா தலைவருக்காக வேலை செஞ்சீங்க. கரெக்டா? அதனால உண்மையா உழைக்கிறவங்களுக்கு, உண்மையா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உரிய அங்கீகாரம் நான் தடுத்தாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, தலைவருக்கு கண்டிப்பா கொடுக்கணும். நம்ம கட்சி தான், தலைவர் தான் முக்கியம், கட்சி தான் முக்கியம், கட்சி நலன் தான் முக்கியம். அதனால கட்சிக்கு என்ன விதியோ அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம எல்லாரும் நல்லா இருக்கும். தலைவர் சொல்லுவாங்கல்ல, நம்ம எல்லாரும் நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருக்கும், தொகுதி நல்லா இருக்கும், தொகுதி மக்கள் நல்லா இருக்கும். சரியா? உங்க எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி நன்றி. உங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் நான் கேட்டதா சொல்லுங்க. உங்க வீட்டுல இருக்கிற உங்க அப்பா அம்மா, உங்க சகோதரர்கள், உங்க வீட்டுல எல்லாத்தையும் கேட்ட சொல்லுங்க. முக்கியமா இந்த குட்டீஸ் எல்லாத்தையும் நான் கேட்டதா சொல்லுங்க. எல்லாத்தையும் நான் நன்றி தெரிவிச்சேன்னு சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. Chennai Silks in summer mega sale. Chennai Silks summer mega sale. The Chennai Silks in Mega Summer Sale.